ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று கேமரா முன்னாடி வியானா பார்த்தீங்கன்னாக்கா தேம்பி அழுகுறாங்க. அது எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அது எதுக்குனால அழுகுறாங்கனாக்கா, பிக் பாஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் நான் நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா திவாகருக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஆறதை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் விஜய் பார்வதிக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சு ஆறதை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் என்னை கன்ஃபெஷனுக்கு கூப்பிடுங்க, பிக் பாஸ் நான் ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் பத்தியும் பின்னாடி பேசுறத கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் எல்லாரையும் ஏத்தி விடுறத கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி ஏற்றி விட்டேன், அதே போல் சுபிக்ஷாவையும் ஏற்றி விட்டேன், பிக் பாஸ் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிக் பாஸ் கூப்பிடுங்க, பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும், பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் ஒரு பழப்பாங்க. வியானாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எஃப்ஜே டாஸ்க்ல வச்சு கேள்வின்னு கேள்விச்சான். பிரவீனும் பார்த்தீங்கன்னாக்கா வியானாவை வச்சு கேள்வின்னு கேள்விச்சான். எஃப்ஜேவும் பார்த்தீங்கன்னாக்கா வியானோடைய ஃபுல் அருகதையை புட்டு வச்சுட்டான். பிரவீனும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பங்குக்கு வியானாவுடைய சுயரூபத்தை புட்டு காமிச்சு விட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு வியானாக்கு தாங்க முடியல. ஒருத்தர் அகேன்ஸ்ட் பேசினாலே அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுற வியானா எல்லாருக்கும் முன்னாடியுமே 2-3 பேர் சொன்னோன்னே அவங்களால தாங்க முடியல. இந்த வாரம் நாமினேஷன்ல வேற இருக்கிறோம். எப்படி இதை நம்ம சரி கட்டுறது, ஓட்டு போடுற மக்கள்கிட்ட நம்ம எப்படி பண்றது? அந்த நைட்ல பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசுறாங்க. நீங்க எனக்கு ஓட்டு போட்டதுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஃபேன்ஸே கிடையாது, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ரொம்ப சந்தோஷம், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆயுதம் முடிச்சுட்டு நேராக போயிட்டு விக்கல் ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. விக்கல் ஸ்பீக்கரமா அப்படியே கன்சோல் பண்றாரு. சாமி ரொம்ப நடிக்காதீங்கடாப்பா சாமி, நம்மளால முடியல இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. உடனே இவங்க நம்பி சுபிக்ஷா ஓடி வந்துடுறாங்க. சுபிக்ஷா என்ன அழுகுறிய நீ, நான் சும்மா தான் நினைச்சேன், அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உஷார் தாங்க. ஏன்னா வந்த கெஸ்ட் கிட்ட கேட்குறாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்திலாம் என்ன பேசுறாங்க வெளியே. அடி பாவீங்களா, ஏய் நல்ல பிளான்ல தாண்டி வரீங்க, யூப்பா எவ்வளோ பிளானு, இன்னும் மாதிரி பிளான் போடுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க பாரு, சான்ஸே இல்லைம்மா. வெல்டன், நல்ல கேம் விளையாடுங்க, இதே மாதிரி கேம் விளையாடுங்க, உங்களுடைய உண்மையான முகம் அடுத்தடுத்து வெளியே வரட்டும். இதை பார்த்துட்டு நான் உங்களை பற்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.